நைட் டின்னருக்கு தோசை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாவை ஃபஸ்ட்டு எடுத்து வெளியே வச்சாச்சு. இதுக்கு வந்துட்டு புதுசாக ஒரு தக்காளி கடம்பை வந்துட்டு ரெடி பண்ணலாம். இது இன்ஸ்டாகிராமில் தான் நான் வந்து பார்த்துட்டு சரி ட்ரை பண்ணி பார்ப்போம், ஈஸியாகவும் இருக்கேன்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ண போகிறேன். அதோட ரெசிபியும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா டேஸ்ட் உண்மையாகவே நல்லா இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பக்கம் தக்காளி ஒரு 3 நல்லா பேஸ்ட்டாக அடித்து வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கினோடனே அந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பக்கம் வந்து தேங்காய், சோம்பு, அப்புறம் கொஞ்சோண்டு பொட்டுக்கல்ல, ஒரு 3 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் தக்காளி வதங்கின உடனே கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மல்லித்தூள் போட்டுட்டு ஒரு வதக்கு மட்டும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்த உடனே கொத்தமல்லியை சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இட்லி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, மார்க்கெட்டுக்கு போய் எப்பயும் போல் காய்கறியெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆல்ரெடி காய்கறி கொஞ்சம் நிறையாவே இருந்ததுனால ரொம்பவே கம்மியாக தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுலேயும் இந்த தடவைலாம் காய்கறி சூஸ் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் வாங்கணும், இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி செவ்வாழைப்பழமும் எப்போயுமே வீக்லி ஒன்ஸ் போனேன்னா இது மாதிரி மொத்தமாக வாங்கி வச்சுருவேன். தம்பியும் அப்போ எடுத்து சாப்பிட்டுக்குவான்.